எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நான் இதில் நிறையா வந்து நிறையா இல்லை, ஆக்சுவலாக இப்போதைக்கு 3 போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று தான் வந்துட்டு யூடியூப் வீடியோ போட போகிறேன். 2 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. மண்டேலேருந்து வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மண்டேலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீக் வந்துட்டு கொஞ்சம் ஹெவி ஒர்க்ஸ் இருக்குது. அதனால நான் இதில் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவேன். வேணும், நான் ஜாப் போகணும், ஜூலைக்குள்ளே ப்ரொடக்டிவாக மாறி நான் ஒரு ஜாப் அப்ளை பண்ணி ஒரு ஜாப்குள்ளே போகணும்னு நினச்சா வந்துட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் போட்டுருவேன், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஹெச்பி அப்புறம் சர்வீஸ் நவ் 2 கம்பெனியில் போட்டிருக்கேன். அதை வந்து நான் வீடியோ ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டாட்டாவில் இருக்கு இல்லையா, அந்த டாட்டா ஒர்க் மட்டும்தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் இன்ஸ்டாவில். ஓகே, சாரி, யூடியூப் வீடியோ வந்து போட போகிறேன். ஓகே, மற்றது வேணும் அப்படின்னா நான் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன், இதுலேயும் அப்படி தான் சொல்வேன், ஜாயின் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப் வீடியோ போட்டு எனக்கு வந்து அந்த பெரிய இதெல்லாம் இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு ஜாப் டெய்லி கேட்பாங்க. சரியா, அதுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன் ஒழிஞ்சு அதில் வியூஸும் போகாது, அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸும் எதுவும் வரல பெருசாக. அதனால எனக்கு அதில் எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. இப்போ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலையும் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. சரியா, ஸோ உங்களுக்கு வேணும், நான் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும், இந்த ஜூலைக்குள்ளே வந்து நான் ஜாப் போகணும்னு நினச்சா மட்டும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே காய்ஸ், அதுக்கப்புறம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட். ஓகே, இந்த ஜாப் எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ்லேருந்து தான். சரியா, டிசிஎஸ் பிபிஎஸ் யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போதும் போல் ஃப்ரெஷர் கிராஜுவேட்டை தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. எந்த லொக்கேஷனில் அப்படின்னா டெல்லி லொக்கேஷனில். ஓகேவா, இதுக்கு நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே, எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் இருந்தாலும் இல்லை 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் இது வந்து ஹெச்ஆர், அதாவது ஹெச்ஆர் ரிலேட்டடாக, அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட், அனலைஸ் பண்ணுறது, அனலிட்டிக்ஸு, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சேர்ந்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் எதில் வந்து ஓகேவாக இருக்கோ அந்த ரோல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. டிசிஎஸ்னால் வந்துட்டு எப்படின்னா ஐடியில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. அதனால் டிசிஎஸில் செலக்ட் ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து லே ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பி இதில் வந்து ஜாயின் பண்ணி வேலை பார்க்கலாம். அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது அப்ளை பண்ண என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசிஎஸ் நெஸ்டப் போர்ட்டலுக்கு போயிடணும். போனதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்கும். அதெல்லாம் வந்து என்டர் பண்ணிடுங்க. நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர், அப்புறம் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த இது கரெக்டாக மாறாமல் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் வழியாக வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அவ்வளோதான். இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக கிராஜுவேட்டாக இருந்தாலே போதும். டிசிஎஸில் அவங்களே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோர்ஸ், அவங்களாவே ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்து எதில் வேக்கன்ட் வேணுமோ அதில் ஒரு கோர்ஸ் கொடுத்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, அதுவும் அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 to 3 அட்டம்ப்ட்ஸ் வந்து தருவாங்க. நீங்கள் திரும்ப அதை படித்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, ஓகே, இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் படித்து பார்த்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்றக்குள்ளே அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்மளோட ப்ரூஃபில் இருக்க மாதிரி கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் நம்மளோட உமன்ஸ் அசசரிஸ், அதாவது ஹோல்சேல், அதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது அசசரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ப்ராடக்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மறக்காமல் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.